மே 4 தேர்தல் தீர்ப்பு. உழைப்பாளர் தின சிலையுடன் அரசியல் தலைவர்களின் வெற்றி காத்தாடி கோயம்புத்தூர் கலைஞரின் நூதன ஓவியம். வருகிற மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தேர்தல் களம் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளது. இந்த தருணத்தை போற்றும் வகையில் கோயம்புத்தூர் குனியமுத்தூரைச் சேர்ந்த கலைஞர் UMT ராஜா அவர்கள் ஒரு வித்தியாசமான ஓவியத்தை வரைந்துள்ளார். இந்த ஓவியத்தில் மே 1ஆம் தேதி வரவுள்ள உழைப்பாளர் தினத்தையும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளையும் மையப்படுத்தி உழைப்பாளர் தின சிலையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. தேர்தல் களத்தில் கடுமையாக உழைத்த அரசியல் தலைவர்கள் மக்களின் தீர்ப்பிற்காக காத்திருக்கும் நிலையை வானில் பறக்கும் காத்தாடியாக கலைஞர் சித்தரித்துள்ளார். காத்தாடியின் நூலில் அரசியல் தலைவர்களின் ஓவியங்களும் அவர்களது சின்னங்களும் இடம்பெற்றுள்ளன. மே 4 அன்று வெற்றி கொடி பறக்கப் போவது யாரு என்பதை தீர்மானிக்கும் இந்த தருணத்தை உழைப்பின் அடையாளமான சிலையோடு இணைத்து வெற்றி காத்தாடி யாருடைய கையில் இருக்கப் போகிறது என்ற கேள்வியை இந்த ஓவியம் தத்ரூபமாக வெளிப்படுத்துகிறது. அரசியல் என்பது மக்களின் உழைப்பை மதிக்கும் களமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்தும் இந்த படைப்பு தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. மே தின நாளில் வெற்றி கொடி கட்டி பறப்பது யாரு என்ற தலைப்பில் ஒரு வித்தியாசமான ஓவியத்தை பறக்கும் காத்தாடியில் வரைந்து அதில் இந்த தேர்தலுக்காக உழைத்த தலைவர்களுடைய ஓவியத்தையும் வரைந்து கட்சி சின்னங்களையும் வரைந்து வெற்றி கொடி கட்டி பறப்பது யாரு என்ற ஒரு தலைப்பை ஏற்று இந்த காத்தாடியில் இவர்களுடைய ஓவியத்தை வரைந்துள்ளேன். வருகின்ற மே 4ஆம் தேதி மக்கள் தரும் தீர்ப்புக்காக காத்திருக்கும் தலைவர்கள் இதில் வெற்றி கொடி கட்டி பறக்கப் போவது யாரு, மறுக்கப் போவது யாரு என்பது வருகின்ற 4ஆம் தேதி தெரிய வரும். இதை வித்தியாசமாக காத்தாடியில் வடிவமைத்து பறக்க விட்டுள்ளேன். கோவை குனியமுத்தூர் UMT ராஜா.